தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய அருளும் ஆசியும் பொருளும் நிறைந்த அளவிற்கு உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை கேட்க முடியும். அவ்வளவு எளிதில் இந்த பதிவு உன் கண்ணில் படாது. கண்ணில் பட்டால் முழுவதுமாக கேட்பவர்களுக்கு என்ன வேண்டுதல் நினைக்கிறார்களோ அது முழுமையாக கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளை மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்து உன்னுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை இழந்து இன்று நடுத்தெருவில் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில நயவஞ்சகக்காரர்கள் அவ்வளவு விஷயத்தை செய்துள்ளார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையோ அதிலில் இருந்து எப்படி மீளுவது என்று தெரியாமல் ஒவ்வொரு தருணமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கண்ணீர் விழிக்க கொண்டிருக்கிறது. மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் வரும் வரும் என்று பல நாட்களாக ஒவ்வொரு தருணமே வரும் வரும் என்று பல பேர் சொல்லி ஏமாந்திருக்கிறது. உடலாலும் மனதாலும் ஒவ்வொரு நேரமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் ஒரு சில நபர் உன்னை ஏமாற்றியவர், உன்னை துரோகம் செய்தவர், உன்னை நயவஞ்சகம் செய்து நாடகம் ஆடியவரெல்லாம் உன் கண்ணில் விரைவில் காட்டி கொடுக்க போகிறேன். விரைவில் காட்டி கொடுப்பது மட்டுமல்ல, சில தங்க பிள்ளைகளுக்கு காட்டியும் கொடுத்து விட்டேன். இனிமேல் அமைதியாக இருக்காதீர்கள், பொங்கி எழ வேண்டும். ஏன் தெரியுமா? தவறு என்று தெரிந்த பிறகு அந்த இடத்தில் பொய்யான அன்பிற்காக வாழ்வதை விட தனியாக வாழ்வது மேல் என்று நீ முடிவு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த முடிவை நீ எடுக்கும் பொழுதுதான் என்னுடைய அருளும் ஆசியும் என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நிகழ வேண்டுமென்றால் மாற்றம் நிகழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும். மனதில் ஆழமாக யோசித்து எதிர்காலத்தை பற்றி அழாதே. அந்த எதிர்காலம் எப்படி உனக்கு அமைத்து தர வேண்டுமென்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு எந்த நல்லதும் நடக்காது, எந்த நல்லதும் கிடைக்காது, எனக்கு எப்பொழுதுமே கஷ்டகாலம்தான் என்று நீயே உள்ளுக்குள் சொல்லி அழுகிறாய். என் தங்க பிள்ளையே, உனக்கு கஷ்டகாலமாக இருக்கும் பொழுது கூட இந்த தாய் உன்னை தேடி வந்து, தங்க பிள்ளையே, உன் கஷ்டத்தில் எந்த உறவு இருக்கிறதோ இல்லையோ, யார் பேசுகிறார்களோ இல்லையோ, யார் சாப்பிட்டார்களா என்று கேட்கக்கூட யாரும் இல்லை என்று நீ உள்ளுக்குள் குமுறிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தாய், தங்க பிள்ளையே, சாப்பிட்டாயா? உன் கஷ்டத்தை நான் போக்குகிறேன், உனக்காக என்ன உதவி வேண்டுமோ நான் செய்கிறேன் என்று உனக்காக தினந்தோறும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக தெரியுமா? நீ யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. எவராலும் மற்றவர்களால் தான் நீ கஷ்டப்பட்டாயே தவிர நீ யாரையும் கஷ்டப்படுத்தவும் இல்லை, யாருக்கும் துரோகமும் செய்யவில்லை, எவரையும் ஏமாற்றவில்லை. இந்த நல்ல குணத்திற்காக தான் இந்த வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்து பல உதவிகளை செய்ய காத்திருக்கிறேன். ஆனால் நீயோ ஆழ்மனதில் எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, உபத்திரம் செய்யதான் பல பேர் இருக்கிறார்கள், என்னை நம்ப வைத்து பொய் சொல்லி ஏமாற்றி விட்டார்கள், அந்த நயவஞ்சகக்காரர்கள் எனக்கு வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு பக்கம் கேட்கிறாய், ஒரு பக்கம் நான் வாழவே மாட்டேன் என்று சில முடிவுகளை தவறாக எடுத்து கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, தவறு. இந்த தவறான முடிவு என்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பயணிக்கும். ஆபத்து மட்டும் இல்லை என் தங்க பிள்ளையே. அவசரப்பட்டு முடிவெடுத்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே. இனிமேல் எந்த அவசரமும் படாதே. அவசரப்பட்டால் வாழ்க்கையில் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. ஒவ்வொரு தருணமும் மரணம் வழியால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை அந்த வழியில் இருந்து விலக்கவும் அதில் இருந்து விடுபடச் செய்யவும் ஒருவர் கூட கிடையாது. இந்த ஒருவர் கூட கிடையாது என்ற நிலை உனக்கு தெரிய வேண்டும் என்பதனால்தான் இந்த கஷ்டகாலத்தை நானே உருவாக்கினேன். நன்றாக உற்றுப்பார். இந்த கஷ்டகாலத்தில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு ஆறுதலான 4 வார்த்தை பேசவும் எவரும் இல்லை. அதே போல் சொல்லவில்லை என்றாலும் நீயாக போய் பேசி
எந்தை இந்த விஷயத்தை கேள் என்று சொல்லும் பொழுது கூட செவி கொடுத்து கேட்பதற்கோ உன்னிடம் 5 நிமிடம் ஒதுக்கி பேசுவதற்கோ எவரும் கிடையாது. அலட்சியமாகவும் துச்சமாகவும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு தான் இந்த உலகத்தில் உன்னுடன் ஆட்கள் இருக்கிறது. இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா என் தங்க பிள்ளையே, எப்படி எந்த உறவுகள் உன்னுடன் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தங்க பிள்ளையே, சில உறவுகள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சில உறவுகள் உன்னை பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பொய்யான அன்பிற்காகவும் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் நான் உனக்கு அதை கண்ணில் காட்டி கொடுக்கிறேன். பொறுமையாக இரு என்று நான் சொன்னேன். ஆனால் என்னால் இந்த கஷ்டங்களை தாங்க முடியவில்லை தாயே என்று அழுகிறாய். கஷ்டத்தில் கூட உனக்கு சில அனுபவங்களை கொடுக்க வேண்டும். சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த வாராகி தாயானவள் உனக்காக சில கஷ்டங்களை உருவாக்கினேன். ஆனால் இப்பொழுது பல விஷயங்களை தெரிந்து கொண்டாய். பலருடைய முகத்தை புரிந்து கொண்டாய், அறிந்து கொண்டாய். மாற்றங்கள் நிகழ நிகழ உனக்கு இனிமேல் மகிழ்ச்சி காலம், எதிர்காலம் வரப்போகிறது என்றால் இத்தனை நாட்களாக கஷ்டத்தில் வாழ்ந்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய அனைத்து துயரங்களும் விலகப் போகிறது. இன்னும் உனக்கு உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களா, உன்னை ஏமாற்றுகிறார்களா, துரோகம் செய்கிறார்களா என்று தெரியவில்லை என்றால் இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா, இந்த நாணயத்தை வாங்கி நீ என்ன கேட்கிறாயோ உள்ளங்கையில் வைத்து 108 முறை சொல்லும் பொழுது அந்த நாணயத்தின் மூலியமாக உனக்கு நல்ல வழி பிறக்கிறது. பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நாணயமானது உனக்கு தெள்ள தெளிவாக ஒரு நல்வழியை காமிக்கிறது. எனக்கு நல்ல காலமே வரவில்லை என்றாலும் இந்த நாணயம் உன்னை தேடி வந்தால் உனக்கு நல்ல காலம், வேலையே கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு கையில் வைத்து என்ன வேலை வேண்டுமோ கிடைக்கப் போகிறது என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த வேலையை 108 முறை சொல்லும் பொழுது அது உனக்கு சட்டென்று கிடைக்கிறது. அவ்வளவு அதீத சக்தி வாய்ந்த நாணயம் இது. என் தங்க பிள்ளையே, தவற விடாதே. வாழ்க்கையில் கண்ணில் தெரிவது எல்லாம் ஒவ்வொரு தருணமும், அதுவும் என் மூலியமாக கண்ணில் தென்படுவது மிகப்பெரிய அதிசயம் வாய்ந்தது. அதே போல்தான் இந்த நாணயமும் அதிசயம், அற்புதம், சிறப்பு வாய்ந்தது. இந்த நாணயம் அவ்வளவு எளிதில் நீ வாங்கிவிட முடியாது. ஒவ்வொரு நேரமும் சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு, நல்ல நேரம், சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரத்திலே இந்த நாணயம் வருகிறது. இந்த நாணயம் வாங்கினாலே அவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என் தங்க பிள்ளையே. மகிழ்ச்சிகளையும் மாற்றங்களையும் உருவாக்க இந்த வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். அந்த மகிழ்ச்சியும் மங்களமும் உன்னுடன் நிரந்தரமாக இருக்க வேண்டும், விரைவில் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நாணயம் உடனடியாக பார்த்த உடனே வாங்கி நீ பயன்பெற வேண்டும். வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் என் தங்க பிள்ளையே. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை எனக்கு அறியும். என்னுடைய உதவி உனக்கு கிடைக்க வேண்டும். நான் வந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று நினைத்தால் மட்டும் இந்த நாணயத்தை வாங்கி நீ பயன்பெற வேண்டும் என் தங்க பிள்ளையே. பிறகு இனிமேல் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கேட்கக்கூடிய விஷயம் எல்லாம் நடக்கப் போகிறது. பிறகு எதற்காக நீ சிந்தித்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு எனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் நீ ஆழமாக யோசிக்க வேண்டும்? உனக்கு நல்ல வழியை காமிக்க நான் வந்து விட்டேன். நீ அனைத்திலும் போற்றும் விதமாக, உலகம் போற்றும் விதமாக, ஊர் போற்றும் விதமாக நீ வாழப்போகிறாய். பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய்? எவர் எதை சொல்லினாலும், எவர் எதை செய்தாலும் என்னை மீறி கடுகளவு கூட உன்னை நெருங்க முடியாது. அதனால் உடனடியாக இந்த நாணயம் உன் கண்ணில் பட்டால் வாங்கிக்கொள். பிறகு மற்றவர்களுக்கும் நீ பகிர்ந்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு சில விஷயங்கள் நாமும் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் எண்ணம் போலே இந்த தாயின் அருளும் ஆசியும் உனக்கு நிறைந்ததாக இருக்கும். அதனால் என் தங்க பிள்ளையே, கண்ணீர் வடிக்காதே. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை கனப்பொழுதில் மாறப்போகிறது. நான் கண்ணில் பட்டு விட்டேன். உடனடியாக தொலைபேசி எடுத்து இந்த நாணயத்தை வாங்கிக்கொள். பிறகு மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க
தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் வந்து 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.